சதீஷ், நான் வந்து MHA உடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன். ஆல் இண்டியா சீட்ஸ் அம்பேத்கர் அட்வொகேட் அசோசியேஷனுடைய நேஷனல் செக்ரட்டரியாக இருக்கேன். இன்றைய தினம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னா, உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணம் என்னவென்றால், ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞரின் சார்பாக ஒரு குரலாக, ஒரு குமுறலாக, ஒரு வருத்தமாக இந்த பதிவை நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். அதாவது கோர்ட் லீவாக இருக்குது, இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்திருக்க வழக்கறிஞர்கள்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. முக்கியமான தகவல் என்னென்னா, நேற்றைய முன்தினம் கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய வருத்தமான நிகழ்வு தமிழக மக்கள் மட்டுமில்லாமல், உலக தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல், ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்கும் ஒரு வருத்தமான மனக்குமுறல்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக நடந்தது. அதில் ஒரு சில விஷயங்களை வழக்கறிஞர் சார்பாக நாங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம். அதான் இந்த பத்திரிகை சந்திப்பு. மக்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், மக்களே, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் வந்து சேஃப்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது என்னால் தாங்க முடியல. அதாவது ஒட்டுமொத்த குடும்பம் இழந்து தவிக்கும் எல்லா குடும்பத்துக்கும் என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நிகழ்வை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆல் இண்டியா சீட்ஸ் ஆஃப் அட்வொகேட் அம்பேத்கர் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் ஐடியல் அண்ட் பிலாசபி ஆஃப் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்க சார்பாக, எங்கள் அசோசியேஷன் சார்பாக இன்றைக்கி வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்க எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி, வழக்கறிஞர்களால் முடிஞ்ச உதவி செய்யலான் இருக்கோம். எங்கள் சார்பாக ஒரு 3 லட்ச ரூபா நாங்கள் தரலான் இருக்கோம். எங்களுடைய முடிஞ்சது இப்போ எல்லா அசோசியேட்டும் கலந்து பேசி நாங்களாம் நிறைவாக செய்யணும்னு நினைக்கிறோம். அதாவது கவர்மெண்ட்டுடைய நெக்லன்சி, அதாவது கவர்மெண்ட்டுடைய ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு, தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவன் வரான் அப்படின்னா, தலைவன் 10,000 பேர் தான் கூட்டு வரணும்லாம் கிடையாது. 10,000 பேர் சொல்லுவோம், 10 லட்சம் பேர் வருவான். 10 லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது, அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் தவறிட்டீங்க. உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர். எங்க எஸ்பி, எங்க டிஐஜி, எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்களாங்க? இன்னைக்கு திமுக விஜய் பார்ட்டிக்கு அதிகமாக கூட்டம் வருதுன்னு தெரியல. அப்ப கவர்மெண்ட் இந்த ஸ்டண்ட் யார் உள்ள வந்தது? 1000 பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி, கத்தி எடுத்து வெட்டி, செருப்பு எடுத்து அடிச்சு, செருப்பை நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்கல்ல, செருப்பு வந்து விழுதுன்ட்டு. அப்ப அவனை அடிச்சவனை, செருப்பு அடிச்சவனை உங்களால ஏன் விஷுவல் பண்ண முடியல? ஏன் அவனை தூக்கல? இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வளையத்துக்குள்ள வரலாம? சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம தானே செஞ்சோம். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி. உன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேஜில் பேசு. இதே 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்பொழுது லட்டி சார்ஜ் பண்ணீங்க. நீங்க லட்டி சார்ஜ் பண்ணீங்க. அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது. ஏன் நீங்க உங்க பாலிடிக்ஸை பண்ணுங்க, போய் பனையூர்ல போய் சண்டை போடுங்க, ஸ்டேஜ் போட்டு சண்டை போடுங்க. மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? வழக்கறிஞர் எங்களுடைய ஆதகமே நீங்க மக்கள்கிட்ட காட்டுறதுதான். மக்களை ஏங்க கொலை வழி ஆக்குறீங்க? இதுல ஒரு மண்ணாங்கட்டி கேம்பெயினிங் வேற. அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி, அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டலில் ஸ்டண்ட் காட்டுறாரு. என்னங்க இது? ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க. இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு? மக்கள்ல பைத்தியக்காரனாங்க, தமிழக மக்கள்ல பைத்தியக்காரனா? என்ன நினைக்கிறீங்க? ஏங்க 10,000 பேர் வரான்னு சொன்னா 27,000 பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க. எங்கெங்க பேரிகாட்ஸுங்க? எங்கெங்க போலீஸ்? இன்னைக்கு சிஎம் போறானா 2,000 பேர் போலீஸ் வரீங்கல்ல, 2,000 பேர் சும்மா வெட்டியா வந்து நிக்கிறீங்களா? நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல? உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல? சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே, சொல்லுங்க. கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது. ஒருத்தன் வளர்றான்னா, மக்களுக்காக வளர்றான்னா நீங்க என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்க்கணும். ஒரு 6 மாசம் டைம் இருக்குல்ல, நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க, மக்களை கவர் பண்ணுங்க, அப்படி ஓட்டு வாங்குங்க. ஒருத்தனை அழிச்சு நான் மேலே வருவேன்ற கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு 1977 இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்குங்க உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்? வழக்கறிஞர்லாம் கொதிச்சு போயிருக்கிறோம். விஜய் ஏன் தாமதமாக வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. 8:45 வர வேண்டிய கூட்டத்துக்கு சென்னையிலேயே 9 மணிக்கு தான் வந்து ஃப்ளைட் ஏறுறாரு. அப்போ காத்து கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் பற்றி அவருக்கு எந்த அக்கறை இல்லையா? சார், ஆஸ் எ ஜேர்னலிஸ்டா நீங்கள்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனில் ஒரு பில்லர். நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்களா? இது யார்கிட்ட கேட்கணும்? நான் தமிழக மக்களுக்காக கேட்குறேன், விஜய்க்காக பேசுகிறேன்.
தமிழக மக்களுக்காக பேசுகிறேன். அவர் லேட்டாக வந்தாரா சீக்கிரம் வந்தாரான்னு எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஏன் உயிர் பலி ஆச்சு? ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை? ஏன் ஹாஸ்பிட்டல் நீங்கள் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல? ஒருத்தன் சாவரானா ஒருத்தனை நீங்கள் காப்பாற்றணும். ஆறு சர்வீஸ் பர்சன் தேவை, டாக்டர்ஸ் தேவை. ரெண்டே ஹாஸ்பிட்டலில் 150 பேரை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னங்க இது? 40 பேர் இறந்துருக்கிறான். எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது கரூரில்? ஏன் போல? என்ன வந்து அங்கே வந்து மந்திரிகள்லாம் அழுது நடிக்கிறீங்க? என்னங்க தமிழக மக்கள்லாம் அவ்வளோ கேவலமாயிருச்சாங்க. நீங்கள் பண்ணுற எல்லா ட்ராமாவும் நம்புன்னு நினைக்கிறீங்க. வழக்கறிஞர் நாங்கள் நம்ப மாட்டோங்க, குரல் கொடுப்போங்க. சொல்லுங்கள் சார். சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறீங்களா சார்? சார், அதாவது நான் ஒரு கொலை பண்ணுறேன், என்கிட்டே விசாரணை வந்தா நான் கரெக்டாக பார்ப்பேனா சார்? ஒன் மேன் கமிஷன் எதுக்கு சார்? ஒன் மேன் கமிஷன் எதுக்கு? திமுக ஆட்சி வந்ததில் ஒன் மேன் கமிஷன் ஒன்றுமே வேலைக்கு ஆகல சார். ஆர்மூவ கமிஷன் என்னங்க ஆச்சு? அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம கடைசியாக வந்த நம்ம அந்த துப்பாக்கி சூழல் அந்த ஒன் மேன் கமிஷன் அதில் என்னாச்சு சார்? நல்ல ரிசல்ட் வராது சார். ஒன் மேன் கமிஷன் அது தேவையில்லை சார். சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சோமோட்டோவாக எடுக்கணும் சார். சுப்ரீம் கோர்ட் சோமோட்டோவாக எடுத்து சிபிஐக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சார். இதை உடனடியாக சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சார். சார் நாங்களும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் சார். இப்போ ஹைகோர்ட்டில் நாங்களும் இப்போ ஃபைல் பண்ணுவோம் சார். சார் இது சிபிஐ தான் சார் ஒரே வழி சார். நீங்கள் வந்து முதலமைச்சராக இருக்கீங்க, உங்கள் ஏர்ஃபோர்ஸ் நடத்துறீங்க பீச்சில் உட்காந்து சஃபிஷியண்டாக. உங்களாலே வந்து உங்களுடைய க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல. 5 பேர் செத்தாங்க. இந்த ஏர் ஷோ நடந்தது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் சார் மேலே நீங்கள் சொல்லுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் மக்களுக்காக பேசுகிறேன் சார். என்னால் முடிஞ்ச நான் சம்பாதிக்கிற படத்தில் நான் 3 லட்ச ரூபா கொடுக்க ரெடி சார். சார் நீங்கள் இன்னைக்கு 40 பேர் இருந்திருக்காங்க. தமிழ் மக்கள் சார் உனக்கு ஓட்டு போட்டவன் சார். இதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஓட்டு போடல சார், உனக்கு ஓட்டு போட்டவன் சார். 40 பேர் இருந்திருக்கிறான். 10 லட்சமா சார்? அசிங்கமா இல்லை? ஒரு வட்டச்செயலாளர்கிட்ட இருக்கும் சார் 50 கோடி ரூபாய் இன்னைக்கு திமுக வட்டச்செயலாளர்கிட்ட சார். ஒவ்வொருத்தருக்கும் சார் இது நஷ்டஈடு 1 கோடி ரூபா நீங்கள் கொடுக்கணும் சார். ஒவ்வொரு இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபா கொடுக்கணும் சார். சார் விஜய் சாருக்கு ஒரு ஹம்பிள் சப்மிஷன் சார். சார் 20 லட்ச ரூபா நீங்கள் அறிவிச்சிங்க, கொஞ்சம் யோசிங்க சார். உங்களுக்காக வந்து நாயா பையன் வந்து 10 மணி நேரம் வந்து நின்னா சார். சார் அவனுக்காக 40 கோடின்றது ஒரு விஷயம் இல்லை சார். நீங்களும் கொடுங்க சார். சார் ஆளுக்கு ஒரு கோடி கொடுங்க சார். ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும் சார். அண்ட் சிஎம்கேனுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஜென்யூனா நிறைய இதை நீங்கள் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. இந்த வழக்கை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க.